ஹரி ஓம், ஹரி ஓம். ஓ நம சிவாய. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா. ஓம் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः स्तुन्वन्ति दिव्यैस्तवै वेदैः साङ्गभद्रत्मनो भगवैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः देवाय तस्मै नमः, देवाय तस्मै नमः. ஓம். அறிவோம். வாங்க, நமஸ்காரம். இல்லை, பெல் அடிக்கிற நாயை வரட்டுங்கன்னு சொன்னேன். பூஜை நடக்குதா? பார்த்தேன் 5:30 வெயில். ஆமாம் சார், காலகாலத்தில் 8 மணிக்கு முடிச்சுடுங்க. ஆமாம், இல்லை பெரும்பாலும் வேலை இல்லை, அது வேலையை முடிச்சுட்டு கூட மணிக்கு மேலே கொஞ்சம் டயர்டாக. ஆமாம், கிருஷ்ணனா அப்புறம் ஃப்ரீயாக உட்காந்துக்கணும். ஆமாம், அதான் சரி. சரி, நல்லது. அறிவாக பகவத்கீதையினுடைய 13வது அத்தியாயமான சேத்திரஜ்ஞ விபாக யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அந்த சேத்திரஜனாகிய, அதாவது சேத்திரனை பற்றியும் சேத்திரஜனை பற்றியும் விளக்கத்தை கூறிய பகவான் விளக்க நம்ம பார்த்தோம். சேத்திரஜன்னா அந்த ஆத்மா அல்லது பரமேஸ்வரன், அதை இப்போ நம்ம பார்த்து வருகின்றோம். சேத்திரஜனாகிய பரமேஸ்வரனை எவன் தன் ஆத்மாவாக காண்கின்றானோ அவனே காண்பவன் அப்படின்னு சொல்றார். உண்மையை காண்பவனே காண்பவன், மற்றவன் கண்டாலும் காணாதவன். கயிறு என்று பார்ப்பவனே காண்பவன், கயிறை பாம்பு என்று பார்ப்பவன் அறியாமையில் அவன் பார்ப்பவன், பார்த்தும் பார்க்காதவன். சாஸ்திர விஷயங்களை கேட்பவனே கேட்பவன், மற்றவர்கள் கேட்டும் கேட்காதவர்கள்னு நம்ம சொல்லணும். எல்லாருமே பார்க்குறாங்க, அவர்கள் மட்டும் ஏன் பார்ப்பவர்கள்? ஏனெனில் அவர்கள் பார்க்க வேண்டியதை பார்ப்பவர்கள். ஒரு ஆசிரியர் சொல்றாரு, எப்படி பார்க்கிறார்கள்? சாஸ்திர சக்ஷுகு அப்படின்னு ஒரு ஆள் ஒரு மகாத்மா சொல்றார், ஒரு விளக்காசிரியர். அதாவது சாஸ்திரத்தினுடைய கண்களால் பார்ப்பவர்கள் தன்னுடைய ஊனக்கண்ணால, ஞானக்கண் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி தன்னுடைய ஊனக்கண்ணால் அவங்க பார்க்காம, தன்னுடைய அறியாமையினால் பார்க்காமல். அதை ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிறணும், நம்ம அறியாமையில் இருக்கிறோமே புரியாமல் இருக்கிறோமேன்னு கஷ்டப்படக்கூடாதான். ஏன்னா ஒவ்வொரு உயிரும் அறியாமையில்தான் நாம் பிறக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் அந்த மனிதனிலேயே பலவிதமான ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐந்தறிவு, 6 அறிவு நம்மகிட்ட இருக்குது. 6 அறிவு மீன்ஸ் சப்த ரூப ரச ஸ்கந்த ஸ்பரிசம் முடியுமா? சப்தத்தை கேட்கணும், ரூபத்தை கேட்கணும், உணரக்கூடியது, சிந்திக்கக்கூடியது, நமக்கு 6 அறிவு இருக்குது. மற்றவற்றுக்கெல்லாம் அப்படி அல்ல. மற்றவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அறிவு குறைவாக இருக்குது. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுனா உண்டு. ஓரறிவுனா கல் மண் பேசாது, தொட்டு உணராது. ஈரறிவுனா இன்செக்ட்ஸு,
தொட்டு உணர பூச்சிகள் பார்த்து லேசாக தொட்டவுடனே மோப்பம் பிடிச்சிட்டு ஓடிடும். சுமல் மண் வந்து சுமல் வராது. ஆனால் சின்ன பூச்சிகளை பார்த்து கொசுவை கூட பார்த்திங்கன்னா லேசாக நம்ம கையை கொண்டு போனாலே ஓடிடும். ஆனால் சுமல் அதுக்கு இருக்கும். அந்த மாதிரி உயிரறிவு மூவறிவுனா இந்த இடத்துல சத்த ரூபம் ரசம் சுவைக்கக்கூடியது. அந்த ஒரு கல் மண்ணு சுவைக்காது, அப்படி பேசாது. இந்த கல் மண் இன்செக்ட் வந்து பேசாது, ஆனால் மிருகங்கள் பேசும். அது நாளறிவான். அது மாதிரி எல்லாத்துக்கும் அந்த பகுத்தறிவு. அவன் இந்த ஆறிறிவை படைத்தவன் இறைவன். அவனால் வாளறிவு அப்படிங்கிறார். வாளறிவான் படைத்தே உலகன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அந்த அனைத்து உயிர்களிலும் அவன் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை அனைத்து உயிர்களிலும் இருப்பவன். அதே அந்த இடத்துல விளக்காசிரியர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் இந்த விளக்காசிரியர்? இப்படி எவன் ஈஸ்வரனை காண்பானோ அவன்தான் இந்த ஆத்மாவை இம்சிப்பதில்லை. அதனால் அவன் பரகதியை அடைகிறான். எப்படி அவன் காண்கின்றான் பார்க்கின்றான்? தோற்றும் தன்மையுடைய இந்த தாவர தமங்கமல் போதும் அனைத்தையும் பலவிதமான தோற்றம் முதலிய பரிணாம சுபாவமுடையவைகள். தோற்றம்னா பிறப்பு, வளர்ப்பு, தேய்ப்பு, மாய்ப்பு, அழிப்பு, எல்லாம் பூன்னு வர்றது தமிழில் வருது. அது இல்லாதது, பரிணாமத்தை உள்ளாதது. இந்த தாவர சங்கமங்கள் குணத்தை உடையது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணத்தை உடையது. குணம்னா அந்த இடத்துல சத்துவம் ரஜஸ் தமஸ் முதலிய குணங்களை உடையது. அது மட்டுமல்ல, விஷ சுபாவங்களை உடையவைகள், சஞ்சலப்படக்கூடியது, கணத்திற்கு கணம் மாறக்கூடியது. இந்த தாவர சங்கம உலகம் ஒரு நொடிக்கு நொடி மாறக்கூடியது. மாறாதது ஆகிய இந்த அழிவற்ற நாசப்படக்கூடிய இந்த உலகங்களில் எவன் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க, ஒரு நொடி கூட மாறாமல் இருக்கின்ற அந்த பரமேஸ்வரனை எவன் பார்த்து கொண்டு இருக்கின்றானோ சொல்றார். ஒரு க்ஷணம் கூட இந்த பஞ்சபூதங்கள் மாறாமல் நித்தியமாக இருக்காங்க. ஒவ்வொரு நொடியும் மாறிட்டே வருதுங்கிறாங்க. கந்தர்வ நகரம் அப்படிங்கிறாங்க. கந்தர்வ நகரம்னா அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மேகங்கள் மறைச்சுன்னு மாறிடும். பலவிதமான உருவங்களை உடையது. அது மாதிரி இந்த உலகம் சனத்திற்கன மாறுது. ஆனால் மாறுவது நமக்கு தெரிவதில்லை. எடுத்த உடனே கால்கள் தேய்ந்து விடுவதில்லையா? ஒரு சனத்துக்கு சனம் உடலிலே மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. ரொம்ப மாற்றங்கள் வரும்போது நமக்கு தெரிகின்றன. கட்டடம் ஒரே நாளில் இடியாது. அது ஒரு க்ஷணமும் அது தேய்ந்து கொண்டு வருகின்றது. அது மாதிரி ஒவ்வொரு சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் நமக்கு ஒரு நாள் ஆயுள் போய்விட்டது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இதிலேருந்து என்ன தெரியுது? இப்போ எங்களை என்னாதே சொல்கிறீங்க வர்றீங்கன்னு கேட்கக்கூடாது. நான் இதை காட்டிலும் விலட்சணமானவன், இதற்கு வேறுபாடு உடைய அந்த ஆத்மதேவன் நான். அதே சொல்றார்.
மற்ற எல்லாம் திருஷ்ட நஷ்ட கணத்து அழியக்கூடிய மாறக்கூடியது. இவற்றுக்கெல்லாம் இந்த தாவர சங்கம வடிவ பூதங்களுக்கெல்லாம் சமம் எப் பஷ்யசி ச பஷ்யதி. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம். அப்படிப்பட்ட சர்வபூதங்களிலும் தோற்றமில்லாத நிர்விகாரியாக அந்த பரமேஸ்வரனாகிய ஆத்மா சமமானவர். வேறு எதனாலும் நாசப்படுத்த முடியாதவர், நாசப்படுத்தாதவர், நாசமாகக்கூடியவர் அல்ல. மற்ற எல்லாம் நாசமாயிரும். இப்போ அக்னி எடுத்தீங்கன்னா தண்ணி ஊற்றினா நாசமாயிரும். தண்ணியை ஏதாவது விஷத்தை கொடுத்தா அதை கலந்து பயன்படாமல் போய்விடும். எல்லாம் நாசமாகக்கூடியது. உலக பொருள்கள் அனைத்தும் மாறக்கூடியது. மரம், செடி, கொடிகள், பூதங்கள், 84 லட்சம் பிறவிகளும் அழியக்கூடியது. உலகமும் ஏன் உலகமே அழியக்கூடியது. மடல், மலம், கடல் எல்லாமே அது மாறக்கூடியது. மாறாத எவன் அந்த அழிகின்ற பொருள்களில் அழியாத தத்துவமாக எவன் இருக்கின்றானோ அவன் ஆத்மா நிர்விகாரியாக இருப்பவன், அவனே பரமேஸ்வரன் சொல்றார். இந்த உடல், தேகம் முதலிய சர்வ பொருள்களும் பாவத்தை அடையக்கூடியது, நாசப்படக்கூடியது, நாசப்படுத்தக்கூடியது. ஆனால் அந்த பரமேஸ்வரன் அவிநாசி, நாசம் அடையாதவர். பரமேஸ்வரனாகிய அந்த ஆத்மாவாகிய நான் அப்படி நம்ம கொண்டு வரணுமா? அதே அடுத்த சுலோகத்து இதைதான் பார்ப்பவன். இப்போ பரமேஸ்வரன் ஒன்று இருக்காரு, அவர் நிர்விகார ரூபமாக இருக்காரு. ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அது எதனாலும் மாறாதது, தோற்றமடையாதது அப்படின்னு செகண்ட் தேர்ட் பர்சன்லே நம்ம சிந்திக்கக்கூடாது. எதை சிந்திக்கணும்? ஃபஸ்ட் பர்சனுக்கு வந்துடணும். நான் மாறாதவன், நான் அழியாதவன் என்று நாம் உணர வேண்டும். அதனால் இந்த ஏதோ சொல்ல வந்தேன். பிறக்கும் பொழுதே அறியாமையோடுதே நம்ம பிறக்கிறோம். பிறக்கும் பொழுதே ஞானத்தோடு யாரும் பிறப்பதில்லை. ஆனால் மனிதனாகிய பிறந்த நாம் நற்பண்புகளையும் நல் ஒழுக்கங்களையும் பயிற்சி செய்து ஆன்மதேவர் குருதேவரை அணுகி சாஸ்திர கண்ணில் நாம் இருந்து நற்கதியை அடைய வேண்டும் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லு. பெரியோர்களும் ஞானிகளும் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார்கள். அந்த படைப்பை நாம் கற்று தெரிந்து கேட்டு நற்பண்புகளை கடைபிடித்து நற்கதியை அடைய வேண்டும் அப்படின்னு எல்லா சாஸ்திரங்களும் சொல்லுது. எல்லா சாஸ்திரங்களும் நற்கதி அப்படிங்கிறத சொல்லுது. வீடு வேற்றுற்றேன், வீடு வேற்றை அடைந்தேன், பேரின்பத்தை அடைந்தேன் அப்படி சொல்லுது. அப்போ எல்லாம் என்னது? பேரின்பத்தை அடைந்தான் அப்படி சொன்னால் மற்ற எல்லாம் சிற்றின்பம்னு அர்த்தம். இந்த சிற்றின்பத்தை நாம் குறைத்தால்தான் பேரின்பத்தை அடைய முடியும். சிற்றின்பத்தில் ஈடுபடுத்தி கொண்டே பேரின்பத்தை அடையணும்னா அது என்றைக்கும் அடைய முடியாது. சிற்றின்பம்னா நம்ம ரொம்ப தப்பாக நினைக்க தேவையில்லை. இந்த உலக சுகத்திலேயே இருத்தல், இது எனக்கு பாதுகாப்பை கொடுக்கும், இதை மாற்றினால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று இந்திரிய விஷயங்களிலேயே பாசத்தினால உழன்று கிடக்குது. அதே பாசம்னு சொல்கிறாங்க. பசு, பதி, பாசம். இவற்றிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? பதிஞானத்தை அடைய வேண்டும். பதினா பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் பதிஞானம்ங்கிறது என்ன? பசுவாகிய பாசத்தை பசுவாகிய நீ
பாசமாகிய இந்த உலகத்தில் கட்டுண்டு இருக்கின்றார். நீ பதிஞானத்தை அடைய வேண்டும். பதினா அந்த பரமேஸ்வரனத்தை அங்கே பதிங்கிறாங்க. வெங்கடாஜலபதி, பசுபதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த பதிஞானம்ங்கிறது என்ன? இறைவன். இறைவன் கடவுள், அனைத்தையும் கடந்து இருப்பவன் கடவுள். அனைத்தையும் படைத்து காத்து அளிக்கின்ற மிக பெரியவன் இறைவன். அனைத்து அறிவையும் உடையவன் இறைவன் என்று அந்த பரமேஸ்வரனை யார் உணர்கிறார்களோ அவர்தான் ச பஷ்யதி, அவர்தான் காண்பவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, எப்படி கிருஷ்ணர் சொல்கிறாரு அப்படின்னா, கிருஷ்ணரே பகவானே இந்த இடத்துல, கிருஷ்ண பகவானே இந்த இடத்துல ஒரு கோட் பண்ணுறாரு. இந்த பிரகதாரண்ய உபதேசத்தில் மைத்ரேயிட்ட சொல்கிறார், ஏ மைத்ரே, நம்ம பார்த்தோம், ஞாபகம் வச்சுக்கிறணும். பிரகதார உபனிஷத்தில் மைத்ரேயிட்ட உபதேசம் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஆத்மாவாகரே திரஷ்டவ்யக, பார்க்கப்பட வேண்டும், அதே இதில் சொல்கிறார். ஆக எப்பசித பஷ்யதி, ஆத்மாவை எவன் பார்க்கிறானோ அவனே பார்ப்பவன். எப்பசித பஷ்யதி, ஆத்மாவை பார்க்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? சாஸ்திரத்தை கண் வேண்டும். ஆத்மாவாகரே திரஷ்டவ்யகன்னு சொல்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆத்மாவை பார்க்கப்பட வேண்டும். ஆத்மாவை பார்க்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அடுத்து சொல்றாரு, ஆத்மாவாகரே ஸ்ரோத்தவ்யக, சாஸ்திரத்தை கேட்கப்பட வேண்டும். அதே இந்த இடத்துல சொல்றார். அதில் இந்த ஆத்மாவானவர், பரமேஸ்வரனானவர் நாசமற்றவர், எல்லா வகையாலும் இந்த ஜடப்பிரபஞ்சத்திலிருந்து மாறுபட்டக்கூடியவர். வேதாந்த நூலாகிய கண்ணால் சர்வ உலகத்திலும் விலட்சணமாக எந்த மனிதன் அதிகாரிகள் பார்க்கிறார்களோ அவர்கள்தான் பார்க்கிறார்கள். இப்படி பார்க்காதவன் அஞ்ஞானி. கனவு காணும் புருஷன் போல பிராந்தியால் விபரீதத்தை காணினும் காணாதவனே சொல்றார். உண்மையை மெய்ப்பொருளை காண்பவனே காண்பவன், பொய்ப்பொருளை காண்பவன் காண்பவனாயினும் காணாதவன் அப்படின்னு சொல்றார். இதனால சர்வ உபாதிகளற்ற சுத்த ஆத்ம தேவரை யார் உணர்கிறார்களோ அப்படின்னு சொல்றார். இப்படி அடுத்த சுலோகத்தில் 28 நம்ம பார்த்தோம். இப்படி ஹே அர்ஜுன, இப்படி சர்வபூதங்களிலும் சமமாகவும் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வர வடிவமாகிய ஆத்மாவை தரிசித்து எவன் தரிசிக்கின்றானோ அந்த வித்வான் ஆத்மாவை அவன் எவன் நிமிஷிக்கவில்லையோ அவன் பரமகதியை அடைகின்றான். ஆத்மாவை அறியாதவன் தற்கொலை செய்து கொண்டவருக்கு சமமா. அது இந்த 28வது வினஷ்யத்துவம், அவன் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம்ங்கிறார். இந்த இடத்துல தற்கொலை சூசைட். எப்படி ஏன் தற்கொலை செய்ய, அப்போ எல்லாமே தற்கொலை பண்ணுறவங்களுக்கு சமமா என்றால் ஏன் இதில் சொல்கிறாருன்னு சொன்னால், உடல் மனதை ஆத்மா என்று நினைத்து உடல் மனம் அழியும் பொழுது தான் அழிகின்றேன் என்று அந்த ஆத்ம தேவரை நாசமாகக்கூடியவன். அந்த ஆத்மதேவர், அந்த ஆத்மஸ்வரூபம் நாசமாகக்கூடியது அப்படிங்கிறார். தற்கொலை ஆத்மாவை நாசம் செய்வங்கிறார்.
நம்ம நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஆத்மாவை நாசம் செய்பவர்னு சொன்னால் ஆத்மா புத்தான சாமி ஆத்மாவை நாசமாகாதுன்னு சொல்கிறீங்களே, சொதப்புறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் நல்ல காரியம் நல்லா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பது கூட டபா டபாவும் சொதப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சொதப்பலை பார்த்து அதிலிருந்து நம்ம மேனேஜ் பண்ணி போகணும். அது மாதிரி இந்த இடத்துல ஆத்மா நாசமாகக்கூடாதுன்னு இப்போ தானே சொன்னோம். பலபடிக்கு நாசமாகக்கூடாதுன்னு அவன் ஆத்மாவை கொள்பவன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல ஆத்மாவை கொள்பவன்னா இந்த இடத்துல உடல் மனதை ஆத்மா என்று நினைத்து இந்த உடல் மனம் நாசமாகும் பொழுது அந்த ஆத்மா நாசமாகக்கூடியது என்று ஆத்மாவை நாசம் செய்பவன். ஆத்மா பிறக்கிறது, ஆத்மா வளர்கிறது, ஆத்மா இருக்கிறது, ஆத்மா நாசமாகின்றது, ஆத்மா மறுபிறவி அளிக்கிறது என்று உடல் இந்த உலகத்தை உண்மை என்று நினைத்து ஆத்மாவை அபிமானத்தினால அந்த ஆத்மாவை கொள்பவன், தற்கொலை செய்து கொள்பவன், அவன் அழிவிற்கு சமம் என்று பகவானில் சொல்றார். அவன் அழிவிற்கு சமம். அதே இந்த 28வது ஸ்லோகத்தில் அதைத்தான் சொல்றார். அவன் அழியக்கூடிய வஸ்துவாக இருப்பவன். இப்படியெல்லாம் யாரு உண்மையை பார்க்கிறார்களோ அவர்கள் பரமகதியை அடைகிறார்கள். யாதி பராம்கதி. இப்படி நம்ம சொன்னவற்றை யார் அடைகிறார்களோ அவர்கள் பரமகதியை அடைகிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார். நாம் அடுத்த விளக்கத்தை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு என்னோட நமஸ்காரம். ஹரி ஓம்.